டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். சாயந்தர நேரங்களில் வீட்டில் இருக்கும்போது சட்டுன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஆனியன் ரிங். ஆனியனில் நம்ம எது பண்ணாலும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோம். இந்த ஆனியன் ரிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இன்றைக்கே ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் ஆனியன் ரிங்கு அதான் போட போகிறோம். அதாவது வெங்காய வளையம் அதை நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கலந்துக்கிறதுக்காக இந்த மாதிரி பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் இப்போ நம்ம முதல் சேர்க்கணும் கடலை மாவு அரை கப்பு, மெஷர்மெண்ட்டில் அரை கப்பு அதில் சேர்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 75 கிராம் இருக்கும். அதேமாரி மைதா மாவு அரை கப்பு, அதுவும் ஒரு 75 கிராம் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு இது ஒரு 75 கிராம் அரை கப்பு, மூணுமே சம அளவில் எடுத்திருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு, தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு, மிளகுப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. இப்போ மாவோட சேர்த்து இந்த பொருளையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க. நல்லா கலந்தாச்சு. ஒரு டீஸ்பூனு நிறையா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா நைஸாக அரைச்சது ஒரு டீஸ்பூனு அதையும் உள்ள சேர்த்துருங்க. ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய், அதாவது காய்ச்சாத எண்ணெய் காய்ச்சின எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூனு ஆச்சு. இதை நல்லா கலந்து விட்ருங்க. நல்லா இந்த அளவு கலந்துட்டு இப்போ இதில் இன்றைக்கி தண்ணி நம்ம சாதாரண தண்ணி ஊற்றலை, கூலிங் வாட்டர் தான் ஊற்ற போகிறோம். கூலிங் வாட்டர் ஊற்றி தான் அதில் நம்ம கலந்துக்க போகிறோம். தண்ணி தேவை தக்கன. இப்போ நான் இந்த கிளாஸ் 300 ml எடுத்திருக்கேன். நம்ம தேவை தக்கன தான் சேர்க்க போகிறேன். கலந்துட்டு எவ்வளோ தண்ணி செலவாயிருக்குன்னு சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கிறணும். நல்லா விஸ்க் வச்சே கலந்துருங்க. அதாவது ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது. கிட்டத்தட்ட நம்ம பஜ்ஜி மாவு அதே ஸ்டெப்பில் தான் நம்ம அந்த மாவோட அந்த கரைக்கிற பக்குவம் இருக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிட்டத்தட்ட நமக்கு 150 ml செலவாயிருக்கு. 150 ml செலவாயிருக்கு. அதை நல்லா இந்த மாதிரி கெட்டியாக கலந்துக்கிறணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த ஃப்ளோ இருக்கணும், இந்த கெட்டி இருக்கணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மாவு கலந்து வச்சாச்சு. இப்போ வெங்காயம் எடுத்துக்கோம். வெங்காயம் நல்லா பெரிய சைஸாக எடுத்துக்காங்க. ஏக்கு அப்படின்னா நம்ம ரிங்கு மட்டும்தான் வெட்டி எடுக்க போகிறோம். அந்த நடுப்பகுதியில் இருக்கிறத மிச்சம் இருக்கும், அதை நம்ம வேறு குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டோம்னா ரிங்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். ரொம்ப சிறுசாக எடுத்துட்டோம்னா ஒரு 2 ரிங்கு தான் எடுக்க முடியும் வெங்காயத்தில். அப்புறம் ரிங்கு நமக்கு எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் பெரிய வெங்காயமாக வாங்கிக்கோங்க. காஞ்சி தொலியை பூரா நீங்கள் உரிச்சிட்டு இப்போ நம்ம அதை வெட்டிக்கலாம். அந்த காம்பு பகுதியை வெட்டிடுங்க. அந்த லேசாக அந்த ரவுண்டு வர்ற வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் கட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம ரவுண்டுக்கு வெட்டிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கனமாகவே வெட்டிக்கோங்க. நம்ம தான் நமக்கு அந்த ரவுண்டு நல்லா வர்ற மாதிரி வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி வட்ட வட்டமாக வெட்டிடுங்க வெங்காயத்தை. இப்போ நம்ம அந்த வட்ட வட்டமாக வெட்டினதை அந்த நடுப்பகுதியை மட்டும் எடுத்துருங்க. அந்த நடுப்பகுதி இப்படி இருக்கும்ல, தனியாக எடுத்துருங்க. அது இருக்கட்டும். நான் அதுக்கு ஒரு வழி இருக்குது, அதை சொல்லிடுறேன் கடைசியாக. இப்போ இந்த மாதிரி சிங்கிள் இல்லை டபுள் 2 உள்ள மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுபோல் நம்ம வெங்காயத்தை பூராமே நல்லா வட்ட வட்டமாக எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ரிங்கா. இப்போ நம்ம வெங்காயத்தில் எல்லா ரிங்கும் வெட்டியாச்சு. அந்த மிச்சம் உள்ளது தனியாக இருக்குது, அதை நம்ம கடைசியாக ஒரு ஸ்டெப் சொல்கிறேன். அடுத்து நம்ம ரஸ்க்கை ஒரு பாக்கெட்டை வாங்கி நல்லா முறுமுறுன்னு கைட்டே நொறுக்கிடுங்க. கைட்டே நொறுக்கி இதாயிரும். நம்ம மிக்சியில் போட்டோம்னா ரொம்ப நைஸ் ஆயிரும். ஆனால் அந்த அளவுக்கு நைஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக ஒரு பரபரன்னு இருக்கணும். அதுக்காக தான் நம்ம கைட்டே நல்லா நொறுக்கிட்டு கொஞ்சம் பருவட்டு இருந்துச்சுன்னா பிறக்கி எடுத்துட்டு இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக ஒரு தட்டில். மாவு கலந்து ரெடியாக இருக்குது. அடுத்து வெங்காயம் தனியாக ரிங்கு ரெடியாக இருக்குது. அப்புறம் நம்ம பிரெட்டு தூள் தனியாக ரெடியாக இருக்குது. அப்புறம் வெறுந்தட்டு தயாராக இருக்குது. லைட்டாக அந்த மாதிரி ஒரு கலக்கி விட்ருங்க. அதை கலக்கி விட்டு நம்ம இங்கே ரிங்கு வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து மாவில் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம இங்கே முள்ளுக்கரண்டி வச்சுருக்கோம். முள்ளுக்கரண்டி வச்சு லேசாக ஒரு பரட்டு மாவில், அவ்வளோதான். லேசாக பரட்டினா போதும். லைட்டாக அந்த வெங்காயத்தில் ஒட்டினா போதும் மாவு. அந்த அளவுக்கு லைட்டாக ஒட்டினாலும் போதும். அதை எடுத்துட்டு இங்கே நம்ம பிரெட்டு தூள் வச்சுருக்கோம். அந்த பிரெட்டு தூளில் நல்லா பெரட்டி எடுத்துருங்க.
பிரட்டி அங்கங்கே இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி லைட்டாக அந்த முள்ளாக தெரிகிற மாதிரி பிரட்டி எடுத்துகிட்டு அதையும் அப்படியே எடுத்து அப்படி உதறிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதே போல் நம்ம இருக்கிற அந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே இந்த மாவில் ஒரு புரட்டு, அப்போ ப்ரெட்டு தூளில் ஒரு புரட்டு பிரட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அதை பொரிச்சுக்கலாம். அவ்வளோதான், வச்சுருங்க. பரட்டி எடுத்து தனியாக அந்த மாதிரி தட்டில் வச்சுருக்கோம். இப்போ அடுத்து நம்ம அதை பொரிக்க போகிறோம். இப்போ நம்ம புரட்டி வச்சிருக்கதை எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது, ஆவி பறக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா அது ஒரு லேயர் மட்டும்தான். அப்படிங்கும் போது நம்ம அந்த மாவு வேகக்கூடிய நேரம் தான் அது மாவும் அந்த உள்ளே இருக்க அந்த வெங்காயமே சேர்ந்து சீக்கிரமே வெந்துடும். இப்போ நம்ம வச்சுருக்கதை அப்படி ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே இறக்கிடுங்க. அப்படியேவும் இந்த எண்ணெய் சூடுக்கு தக்கன எடுத்து டக்கு டக்குன்னு உள்ளே போட்டு நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த எண்ணெய் எவ்வளோ பிடிக்குதோ அது அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு அவ்வளோதான், போட்டோடனே அப்படியே நமக்கு பொரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி அப்படியே லைட்டாக சின்ன கம்பியை வச்சு திருப்பி விட்டுடலாம். போட்டு ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு அதை புரட்டி விட்டுறலாம். நல்லா வெந்து வரட்டும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். நமக்கு போட்டு ஒரு நிமிஷம் அங்கிட்டு ஒரு புரட்டு இங்கிட்ட ஒரு புரட்டு, ஒரு 2 நிமிஷம் 2.5 நிமிஷத்துலேயே நமக்கு அது ரெடி ஆயிரும். ரெடி ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். பபுள்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் பபுள்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நமக்கு அந்த மேல் மாவு நல்லா வெந்து வந்த உடனே இந்த மாதிரி ப்ரௌன் வந்த உடனே எடுத்துடலாம். அப்படியே எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து ரிங் எடுக்கும்போது இந்த மாதிரி நைஸாக கட்டானது, கொஞ்சம் இந்த மாதிரி முக்கோணமாக உள்ளது, வந்தது போனது எல்லாத்தையுமே இந்த மாதிரி உதுத்து வச்சுருங்க. அந்த சின்ன சின்னதெல்லாம் எடுத்தையுமே உதுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம பிரெட்டு தூள் மிச்சம் இருக்குல்ல, இந்த மிச்ச மாவெல்லாம் கலந்த மிச்சம் இருக்குது, அதையும் தூக்கி இந்த மிச்ச மாவில் போட்டுருங்க. இப்போ நம்ம பிரெட்டு தூளையும் அந்த மாவில் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஏற்ற பூரா உள்ளே தள்ளிடுங்க. உள்ளே தள்ளிட்டு நல்லா பிரட்டிடுங்க. கொஞ்சமாக தண்ணி அப்படியே தண்ணி சேர்த்துட்டு நல்லா பக்கோடா ஸ்டைலில் கலந்து விடுங்க. இப்போ நல்லா அந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க. நல்லா மாவு வந்து அந்த வெங்காயத்தை நல்லா ஒட்டிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் நம்ம ஏற்கனவே எண்ணெய் சூடாக தான் இருக்குது, அதிலே போட்டு விட்டுறலாம். பீஸ் அப்படியேவும் உதுத்து விட்டுருங்க. அந்த அளவுக்கு உதுத்து விட்டு நம்ம புரட்டி விட்டுறலாம். அவ்வளோதான். அப்படியேவும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். நல்லா மொறுமொறுன்னு வெந்து வந்துடும். லைட்டாக அங்கங்கே மாவு ஒட்டி நல்லா இது ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸாக ஒரு பகோடா, வெங்காய பகோடா மாதிரி வந்துடும். இப்போ நம்ம அதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே உள்ளே போட்டு நல்லா வெந்துருச்சா, நல்லா வெந்த உடனே அப்படியே எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ஒரு சூப்பரான வெங்காய வளையம், அதாவது ஆனியன் ரிங்கு அருமையாக தயாராகிருக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்னா, கதாநாயகி காதில் இருக்கிற அந்த வளையம், அதாவது நம்ம பாட்டி காதில் இருக்குள்ள வளையம், காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதையா, அந்த பாட்டெல்லாம் ஞாபகம் வருது. இந்த வெங்காயத்தில் எது பண்ணாலும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அந்த வெங்காயத்தை விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வெங்காய வடை அந்த வெங்காய வடை தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு சாயந்தரம் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதே போல் நீங்கள் ஒரு ஆனியன் ரிங்கு செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.